என்னது இவங்கள்ட்டலாம் நீங்கள் ஒதுங்கி இருக்கணுமா? யார்கிட்டன்னு கேட்குறீங்களா? மற்றவங்கள பற்றி அவங்க இல்லாத நேரத்தில் உங்ககிட்ட வந்து புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க, இல்லை உங்ககிட்ட இல்லை மற்றவங்கள்ட்ட புறம் பேசி அவங்கள பற்றி பரப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல திருவள்ளுவர் சொல்கிறாரு. 19வது அதிகாரம் புறங்குறாமையில் 188வது குறளில் சொல்கிறாரு. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு அப்படின்றாரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் அப்படின்னா நல்லா நெருங்கி பழகினவங்க, அவங்க கூட அவங்கள பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள பற்றியே அவங்க இல்லாத நேரத்தில் மற்றவங்கள்ட்ட அவங்கள பற்றி பேசி அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் பரப்புகிறாங்க. அவங்க இப்படி உனக்கு தெரியுமா, அவங்க அப்படி அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா உங்களை பற்றிலாம் அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட தூற்றாமல் இருப்பாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு திருவள்ளுவருக்கே ஒரு சந்தேகம் வந்து கேள்வி கேட்குறாரு. மற்றவங்க குற்றத்தை, அதாவது நெருங்கி பழகினவங்களோட குற்றத்தை அவங்க இந்த அளவுக்கு தூற்றி பரப்புகிறாங்க அப்படின்னா பிறரது குற்றத்தை அவங்க வந்து பரப்பாமல் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? எப்படி தூற்றாமல் இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மனுஷங்கள்கிட்ட நம்ம வந்து ஒதுங்கி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குறளும் பொருளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.